எங்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்கள், அவருக்கு அந்த தரப்பில் நிறைய நண்பர்கள் இருக்காங்க. புஷி ஆனந்த் வந்து பாண்டிச்சேரி தான். கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே புஷி ஆனந்த் என்கிட்ட ஃபோனில் பேசினார் ரவிக்குமார் மூலமாக. நாங்கள் இது மாதிரி கட்சி ஆரம்பிக்கிறோம், நீங்கள்லாம் எங்களோட வரணும் அப்படின்னு ஒரு தோழமையாக அவர் சொல்லியிருக்காரு. ரவிக்குமார்கிட்ட வராரு, ஒரு லைனில் ஒரு நண்பர் வராரு. அவர் என்கிட்ட பேசுகிறாரு. சார் லைனில் விஜய் சார் இருக்காரு, பேசுங்க அப்படின்றாங்க. கான்காலில் விஜய் சார் பேசுகிறாரு. அவர் என்ன சொன்னார்னா, சார் டெப்டி சிஎம் வந்து இப்போ நம்ம வந்து அது யாருக்கும் தர்ற மாதிரி இல்லை சார், அப்படி ஒரு ஐடியா இல்லை. பட் நீங்கள் வாங்க, அமைச்சரவைக்கு வாங்க, கம்ஃபர்ட்டாக வச்சுக்கோங்க சார் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ நான் சொன்னேன், அப்படி நான் எந்த டிமாண்டும் வைக்கலையே சார், நான் அந்த மாதிரி எதுவும் வைக்கல. நாங்கள் அன்கண்டிஷனல் சப்போர்ட், இடதுசாரிகள் எடுத்த முடிவு, அதுதான் என்னுடைய நிலைப்பாடு அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி சார், ஓகே சார், தேங்க்யூ சார், அவர் வச்சுறாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும், அது ரவிக்குமார் வந்து அவங்கள்ட்ட பேசும்போது பேச்சில் சொல்லியிருக்கிறாரு, எங்கள் தலைவர் வந்தால் அவர் அமைச்சர்களை இங்கே சேர்த்துக்கணும், அவருக்கு ஒரு துணை முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு இடத்த கொடுக்கணும்னு அவர் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். இந்த தகவல் எனக்கு கிடைக்குது. நான் காலையில் எழுந்திரிச்ச உடனே 7 மணிக்கு ஆதவர்ஜனாவுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி ரவிக்குமார் சொன்னார், தயவுசெய்து என் பேரை ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க, எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது, நீங்கள் பேரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சங்கடப்படாதீங்க, அதனால் நான் வந்து அதில் அமைச்சரவையில் சேரவே மாட்டேன், அதில் உறுதியாக இருக்கிறேன், தெளிவாக இருக்கிறேன், நீங்கள் சேர்க்கறதா இருந்தால் வன்னி அரசு சேர்த்துங்க, அப்படி இல்லைன்னா நாங்கள் வெளியிலேருந்து இடதுசாரிகள் மாதிரி ஆதரவு தெரிவிச்சிடறோம் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். நேரடியாக அமைச்சரவையில் ஏற்க விரும்பலை பங்கேற்க விரும்பலைங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குங்கிறது விசிகா நெடுநாளாக சொல்லிட்டு இருந்த கொள்கை தான். அப்படி இருந்தப்ப நீங்கள் வந்து தனிப்பட்ட வகையில் சேர வேண்டாம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்ததுக்கு என்ன காரணம்? இல்லை, நாங்கள் அவங்களோட கூட்டணியே வைக்கலையே. நாங்கள் வந்து ஒரு ஆதரவு கேட்டிருக்காங்க, ஆட்சி அமைக்க நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். ஆட்சி அமைக்க ஆதரவு எந்த அடிப்படையில் நாங்கள் தெரிவிக்கிறோம்னு சொன்னால், தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து மீண்டும் ஒரு தேர்தல் உடனே வர வேண்டாம், அல்லது குடியரசுத் தலைவர் ஆட்சி முறைக்கு வந்துடக்கூடாது. அப்படி வந்துருச்சுன்னு சொன்னால் அவங்க 6 மாதம் இல்லை 1 வருஷம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. 1 வருஷம் இல்லை மேலும் 1.5 வருஷம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. அதன் மூலம் பிஜேபிங்க வந்து அவங்க ஹோல்டை வந்து பெரிய அளவில் இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சூழலை நாங்கள் தடுத்தாகணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அதுதான் இடதுசாரிகளுடைய நிலைப்பாடு, அதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிலைப்பாடு, அதுதான் திமுகவுடைய கருத்தாகவும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எனக்கே வந்து ஆச்சரியமாக தான் இருந்துச்சு, திமுக இவ்வளோ லிபரலாக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறாங்கும்போது எனக்கு வந்து ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்தது. இப்போ அவங்க என்ன செஞ்சுருக்கணும், நாமெல்லாம் ஒரு கூட்டணி, அது நமக்கு ஒரு மேண்டேட் மக்கள் கொடுத்துருக்குறாங்க, நாம் இன்றைக்கி 73 சீட்டுக்கு மேலே நம்ம வெற்றி பெற்றுருக்கிறோம். இந்த சீட்டு வந்து தாவேக்காவுக்கு எதிராக மக்கள் கொடுத்த இடங்கள் தான், அதனால் நாம் ஒன்றும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லையே அப்படிங்கிற கருத்தை அவங்க தரப்பில் யாராவது எங்களை சொல்லியிருக்கலாம். அப்படி யாரும் சொல்லலை. அவங்க எங்களை வந்து ஆதரவு நீங்கள் கொடுக்கக்கூடாது, ஏன் நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னு அவங்க தரப்பில் அமைச்சர்கள் கூட யாரும் சொல்லலை. அது எனக்கு பெரிய அதிர்ச்சியாகவும் இருந்தது, ஆச்சரியமாகவும், எனக்கு வியப்பாகவும் இருந்தது. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப சாதாரணமாக ஓகே அதனால் ஒன்றும் இல்லை, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு தகவல் சொல்கிறேன், 2 மணிக்கு நான் வந்து டெப்டி சிஎம் உதயநிதிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சது. ஆனால் நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறதா தெரிவிச்சிருங்கண்ணே அப்படின்னு சொன்னார். இப்போ